ஸ்டூடெண்ட்ஸ், நான் டாக்டர் மிருதுலா ஃப்ரம் ஹண்ட்ரட் லேர்னிங். ஸோ நீட்டுக்கு படிக்கணும் அப்படின்னா எல்லா சாப்டர்ஸுமே கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும், சாய்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் வெயிட்டேஜ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த சாப்டர்ஸ்க்கு நீங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஸோ எந்த சாப்டரை நீங்க இன் டீடைல் படிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் கிளியர் கட்டா தெரிஞ்சிடும். ஸோ அப்ப நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். அதுதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் பீரியட்ல நமக்கு தேவையான விஷயம். ஏன்னா பிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும். அப்படிங்கும் போது நம்ம ஒரு சாப்டர்லயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பயாலஜியோட வெயிட்டேஜ் பார்க்க போறோம். சோ ஓவராலா ஓகேவா, சோ நீங்க வந்துட்டு பயாலஜில முக்கியமா படிக்க வேண்டிய சாப்டர்னா இது ஜெனடிக்ஸ் தான். பிகாஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அது வந்து ஒரு 6-7 கொஸ்டின் ஒரு சாப்டருக்கும் கேக்குறாங்க. மொத்த ஜெனடிக்ஸ் யூனிட் எடுத்தீங்கன்னா ஒரு 12-15 கொஸ்டின் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா, சோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன், எவல்யூஷனும் இதே ஜெனடிக்ஸ் யூனிட் குள்ள தான் வரப்போகுது. அதுக்கு அடுத்து 11th பாத்தீங்க அப்படின்னா செல் சாப்டர். ஓகேவா, சோ அதை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி டீடைல்டா ஓகே பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு ஸோ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 2017 இருந்து இப்போ 24 முடிஞ்ச எக்ஸாம் வரலும் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்க அந்த பாத்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ பிளான் கிங்டம்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட உங்களுக்கு 2-3 கொஸ்டின் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் டைம் பார்த்தா ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அனிமல் கிங்டம் எப்பவுமே அதிக வெயிட்டேஜ் தான். ஸோ இதுக்கு எல்லாமே ட்ரிக்ஸ் மாதிரி நான் எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கேன். ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே பயோ 360/100 நீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இன்னொரு யூடியூப் சேனல்ல எல்லாமே 1 மினிட்ல தான். எல்லாமே ஷார்ட்ஸ் தான். அதுதான் டைம் சேவும் பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு ஈஸியா ரிவிஷனும் பண்ணிடலாம் அண்ட் ட்ரிக்ஸை வச்சு நிறைய ஞாபகமும் வச்சுக்கலாம். ஸோ அப்படி நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ மார்ஃபாலஜி, அனாட்டமி இது எல்லாமே லைக் லாஸ்ட் டைம் நமக்கு கொஞ்சம் ஆடட் சிலபஸ்லாம் இருந்துச்சு, அதனால அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் கண்டிப்பா ஸோ காக்ரோச் இருக்கட்டும், ஃப்ராக் இருக்கட்டும், கண்டிப்பா ஃப்ராக்ல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, சோ செல் சாப்டர் எப்பவுமே இருக்கிறதுலே அதிக வெயிட்டேஜ் இதுதான். சோ செல் யூனிட் ஆஃப் லைஃப் இருக்கட்டும் அண்ட் செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன் இருக்கட்டும். அண்ட் அடுத்தது வந்து பயோமாலிகுல்ஸ். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க முக்கியமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அடுத்தது பிளான்ட் பிசியாலஜி தாண்டி ஹியூமன் பிசியாலஜி. சோ அதுல இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸ், அதுல இருக்கக்கூடிய டிஸ்ஆர்டர்ஸ். சோ நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக்ல படிச்சிருப்பீங்க இல்லையா, சோ அதே விஷயங்கள் தான் இங்க என்சிஆர்டிலயும் ரிப்பீட்டா இருக்கும். சோ அதை நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் டீடைலா படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுவே போதும். சோ நிறைய கொஸ்டின்ஸா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் நம்பர் போட்டு வச்சிருக்கேன் இல்லையா, இந்த கொஸ்டின் பேங்க் நீங்க எது வச்சிருந்தாலும் சரி சோ அதுல ஆன்சர்ஸை மார்க் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். ஓகேவா, சோ லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் இருக்கட்டும். சோ அதுல இருந்து எப்பவுமே ஒரு கொஸ்டின், போன தடவை அதுக்கு முன்னாடி 4 கொஸ்டின் கேட்டாங்க. பட் யூஸ்வலாவே அந்த சாப்டர்ஸ் வந்து அதிக கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட 12th சிலபஸ் நீங்க இப்ப படிச்சதுல பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ கிட்டத்தட்ட பிளான்ட் அண்ட் ஹியூமன் சேர்த்துனீங்கன்னா சோ பிளான்ட், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஃபிளாரிங் பிளான்ஸ், ரிப்பீட்டடா போஸ்ட் ஃபர்டிலைசேஷன், ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஈவென்ட்ஸ் வந்து கொஸ்டின் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். சோ அப்போ கிட்டத்தட்ட இதுல மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின் வருது. ஸோ இந்த 3 யூனிட் ஸோ நீங்க ஆல்ரெடி படிச்ச விஷயமே தான். அது இன்னும் கொஞ்சம் நீங்க டீடைல்டா படிச்சிட்டீங்க அதுவும் என்சிஆர்டில அப்படின்னா 10 மார்க். ஓகே, 10 கொஸ்டின் கிட்டத்தட்ட 40 மார்க் அப்படியே அழகா நம்ம வாங்கிடலாம். சோ அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த 2 சாப்டர்ஸ். சோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், வேரியேஷன் அண்ட் அதே மாதிரி மாலிகுலர் ஜெனடிக்ஸ் அதோட எவல்யூஷன். சோ இங்கே பாத்தீங்கன்னா 12, நான் சொன்ன மாதிரி 16 கொஸ்டின். சோ கிட்டத்தட்ட மினிமம் ஆஃப் 15 கொஸ்டின் இந்த 3 ஜெனடிக்ஸ் சாப்டர்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, மினிமம் 15 கொஸ்டின்ஸ். சோ இப்போ மேக்ஸிமம் இங்க வந்து கிட்டத்தட்ட 16 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. சோ அதனால நீங்க அந்த சாப்டர்ஸையும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. சோ அதாவது நீங்க 12th சிலபஸ் ஓரளவு கவர் பண்ணிட்டீங்க. இப்ப தெளிவா அடுத்த ஒரு 10 டேஸ்ல வந்து 12th சிலபஸ் நீங்க, ஏன்னா அதுதான் இப்ப கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. சோ குயிக்கா ரிவிஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல அது லாஸ்ட் டேஸ்க்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப 11th சிலபஸ் ஏன்னா அது ரொம்ப கேப் விட்டுட்டீங்க. சோ அதை டக்குனு குயிக்கா ரீகால் பண்ணோம் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை பார்த்துட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சோ இங்க பாருங்க 12th சிலபஸ்ல இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. சோ என்ன கேட்டா சோ ஸ்டடி பிளானும் நான் அப்புறம் தான் கொடுத்திருந்தேன். முதல்ல 11th போர்ஷனை கொஞ்சம் தரோ பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் 12th நம்ம இப்பதான் முடிச்சோம். சோ லாஸ்ட் ஒரு 10 டேஸ் இருந்தா நமக்கு அது போதும். பட் 11th வந்து கொஞ்சம் கேப் விட்டனால நம்ம தெளிவா படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஓகே, சோ ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் ஸ்டடி பிளானும் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அதையும் மிஸ் பண்ணாம செக் பண்ணி பாருங்க. சோ கரெக்டா அந்த ஆர்டர்ல வாங்க. நம்ம ஒரு மார்க் டெஸ்டும் சரி அண்ட் ஃபைனலி ஒரு ரிவிஷனும் பண்ணிட்டு போற அளவு நமக்கு டைம் இருக்கும். ஓகே, சோ பயோடெக்னாலஜில இருந்தும் கிட்டத்தட்ட இந்த 2 சாப்டர்ல இருந்தே பாத்தீங்கன்னா 9 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்ல சோ சாப்டர் சின்னது பண்ணிட்டாங்க. சோ அது 2 கொஸ்டின் தான். ஓகே, அடுத்தது ஈகோசிஸ்டம், பயோடைவர்சிட்டிலாம் கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சோ பயோடைவர்சிட்டில எப்படி நமக்கு ஸ்டேட் போர்ட்ல வந்துட்டு பயோடைவர்சிட்டியோட காசஸ் ஃபார் த லாஸ் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி இங்கேயும் அது இம்பார்ட்டன்ட் தான். அது இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. சோ இது வந்து ஓவரால் பயாலஜியோட வெயிட்டேஜ். சோ இது மாதிரி நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பா காமெண்ட்ல சொல்லுங்க. சோ அடுத்த வீடியோல நம்ம பிசிக்ஸ் இல்ல கெமிஸ்ட்ரி வெயிட்டேஜும் செக் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இதை பார்த்துட்டு இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம். ஓகே, பிகாஸ் நான் வந்து
எந்த சாப்டர் வந்து அதிகம் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சிச்சு. இப்போ ஈகோ சிஸ்டம்க்கு நீங்க கம்மி டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஆனா பயோடைவர்சிட்டிக்கு நீங்க அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஸோ இப்போ அதே மாதிரி தான் ஜெனடிக்ஸ். ஸோ ஜெனடிக்ஸ் நம்மளால இந்த தடவை ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஓரளவு நீங்க புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் அங்க படிச்சிருந்தீங்க நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு இன் டெப்த் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கான்செப்ட் கிளாரிட்டி வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையும் நீங்க பண்ண ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ரெக்கார்டடா நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அந்த பிளேலிஸ்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அடுத்து உங்களுக்கான லைவ் கிளாஸஸும் இருக்க போகுது. ஸோ இதுதான் நீங்க வாங்கிக்க வேண்டிய விஷயம் இந்த வீடியோல இருந்து. எந்த சாப்டர்ஸா நீங்க எவ்வளவு டெப்தா படிக்கணும். இப்போ ஜெனடிக்ஸ் கண்டிப்பா இன் டீடைல் நம்ம படிச்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸா இருக்கட்டும், பயோடெக்னாலஜியா இருக்கட்டும். பட் இந்த ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க ஓரளவு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதை செக் பண்ணிட்டு நீங்க அதுல இருந்து படிக்க ஆரம்பிச்சலாம். ஸோ அடுத்தது இதே மாதிரி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். அண்ட் நீட்டுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். ஆல் தி வெரி பெஸ்ட்.